புத்த சாசன மத விவகாரம் மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சினால் கடந்த ஆண்டு தேசிய ரீதியில் நடத்தப்பட்ட கலை கலாசார போட்டிகளில் வெற்றியீட்டியோர்களுக்கான பரிசளிப்பு விழாவும் கலாசார மத்திய நிலையத்தின் வெள்ளி விழாவும் நேற்று மாலை இடம்பெற்றது. அக்கரைப்பற்று அத்தாவுல்லா அரங்கில் பிரதேச செயலாளர் PM அன்சாரின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் அக்கரைப்பற்று மாநகர முதல்வர் ALM அத்தாவுல்லா பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கிராமிய அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கல்முனைக்குடி பள்ளிவாசல் வீதி செப்பனிடப்பட்டு காப்பற்றிடும் பணிகள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள ரத்நாயக்க பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இவ்வேலை திட்டத்தை ஆரம்பித்து வைத்தார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அம்பாறை மாவட்ட பிரதம பொறியியலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் இதில் கலந்து கொண்டனர். இதற்கென 9.5 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. நடா பியூட்டி கேரின் வருடாந்த பட்டமளிப்பு நிகழ்வு கொழும்பு தேசிய அருங்காட்சியக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. அதன் பணிப்பாளர் ARF ரிஸ்னியா தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கற்கை நெறியை பூர்த்தி செய்த 80 யுவதிகள் பட்டங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். மௌவிஸ் அகாடமியின் பணிப்பாளர் திருமதி அசீனா மஸ்ரிப் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். ஜெர்மனிய முஸ்லிம் ஹெல்ஃபனின் மற்றுமொரு நிவாரண நடவடிக்கை கிண்ணியாவில் இடம்பெற்றது. ஹசன் மௌலவி நற்பணி மன்றத்தின் அசீசா ஃபவுண்டேஷன் ஊடாக கிண்ணியா மற்றும் சீனக்குடா பகுதியில் உள்ள 500 இளம் விதவைகளுக்கு உலர் உணவு பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன. கிண்ணியா குறிஞ்சாங்கேணியில் அமைந்துள்ள ஹசனாத் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் அசீசா ஃபவுண்டேஷன் பணிப்பாளர்களான சாதிக் ஹசன் மற்றும் தாரிக் ஹசன் ஆகியோரின் ஏற்பாட்டில் இவை வழங்கி வைக்கப்பட்டன. தொடர்ச்சியாக 6 மாதங்களுக்கு இவை வழங்கப்பட உள்ளன. அதன் முதலாவது கட்டமே வழங்கி வைக்கப்பட்டது. மலேக மக்களின் வாழ்வியலை சித்தரிக்கும் 5 நூல்களின் அறிமுக விழாவும் ஆய்வுரை கண்ணோட்டமும் ஹட்டன் கல்வி வலயத்தின் முன்னாள் உதவி கல்வி பணிப்பாளர் மையநாதன் தலைமையில் ஹட்டன் சனசமூக நிலையத்தில் இடம்பெற்றது. ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் 200 வருட வரலாறு உள்ளிட்ட பல நூல்கள் வெளியிட்டு வைக்கப்பட்டன. முன்னாள் பிரதி அமைச்சர் ஜெகதீஸ்வரன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர்.